உங்கள் குழந்தைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை எனி க்ரௌடட் ஏரியா கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் குழந்தை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கல. அஃப்கோர்ஸ் குழந்தைங்க அப்படி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க பண்ணுற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது, டிஸ்டர்பிங்காக இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் அவங்களுக்கு சாய்ஸ் கொடுங்க. கிவ் தெம் சம் ஆப்ஷன்ஸ். இது பண்ணுறீங்களா இல்லை இது பண்ணுறீங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லைப்ரரி போயிருக்கீங்க. அங்கே வந்து உங்கள் குழந்தை வந்து சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை ஓடிக்கிட்டே இருக்காங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி. அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட சொல்லலாம், அம்மா கூட அமைதியாக இந்த புக் ரேக்கில் இருக்க புக்ஸை கவுண்ட் பண்ணுறீங்களா? நான் இங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் இன்ஃப்யூஸ் பண்ணி சொல்கிறேன். புக்ஸை வந்து கவுண்ட் பண்ணி கொடுங்க, இல்லை இந்த புக் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு சேர்த்து அமைதியாக இங்கே இந்த ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை காரில் அப்பா கூட வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். அம்மா உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று, நீங்கள் இங்கே இந்த ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் அதை அங்கே போய் அமைதியாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் குழந்தைக்கு தெரிகிற மாதிரி நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல்லையோ இல்லை நம்ம பேரண்ட்ஸோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ அமைதியாக இருக்கியா இல்லை உன்னை வெளியே அனுப்புவா, இப்போ இதை பண்ணுறியா இல்லை பிரின்சிபல் மேம் கூப்பிடுவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒன்று க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் டோன். நம்ம இங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு ரூடாக நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணலை இந்த இடத்துல. ஸோ அப்போவே அந்த குழந்தைக்கு இது கண்டிப்பாக இது பண்ணணும்னு அம்மா சொல்லலை, எனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அவன் மைண்டில் இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்ததும் ஆப்ஷன் தான். இதை பண்ணுனா இங்கே இருக்கலாம், இல்லைன்னா நீ கிளம்பு, இல்லைன்னா கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ், அதுவும் வந்து ஆப்ஷன் தான். நம்ம டீச்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, பேசுகிற மாதிரி இருந்தால் வெளியே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அப்போ யாரும் எந்திரிச்சு போய் வெளியே பேசினதில்லை. ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. நீ எப்படி அதை மீறி வெளியே போவ, அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல. இதுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டா இந்த டிப் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க, இதை பண்ணலன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். அதை தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்கள் குழந்தை அந்த 2ல் ஏதாவது ஒன்றா தான் ஆப்வியஸாக அவன் சூஸ்